வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, நம்மளோட வழக்கமான ஃபாஸ்டிங் டே தான். இன்றைக்கி வந்து ஜூஸ் மட்டும் குடிக்க போகிறோம். என்ன ஜூஸ்னு பார்ப்போமா? முதல்ல பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து கொத்தவரங்காய் ஜூஸ் வச்சுருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம குடிக்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொத்தவரங்காய் ஒரு 4-5 கொத்தவரங்காய் எடுத்துக்கிட்டோம். அப்படியே மிக்சியில் போட்டு அடித்தோம். கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுட்டோம். அதில் வந்து ஒரு அரை லெமன் வந்து அப்படியே கட் பண்ணி அப்படியே தோலோடு போட்டுட்டோம். போட்டு எல்லாம் அப்படியே மிக்சியில் அடிச்சிட்டோம். கொஞ்சமாக சீரகம், மிளகு நம்ம வழக்கமாக போடுறதுனால போட்டுட்டோம். கொஞ்சமாக உப்பு போட்டோம். உப்பு தேவையில்லை, ஆனால் உப்பு போட்டால் குடிக்க முடியாத ஒரு சந்தேகம் இருந்தனால உப்பு போட்டோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஓகே, நல்லா தான் இருக்குது. கொத்தவரங்காய் ஜூஸ் நல்லா இருக்குது. இது வந்து நரம்பு பிரச்சனைக்கெல்லாம் நல்ல தீர்வுன்னு சொல்கிறாங்க. அதனால் இது வந்து கொத்தவரங்காய் வந்து பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது, வேக வச்சு சாப்பிட்றத விட. ஆனால் பச்சையாக சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப சிரமம். அதனால் இந்த மாதிரி ஜூஸ் வந்து ட்ரை பண்ணலாம். அட்லீஸ்ட் வாரம் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். அது நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து ரெகுலராக வந்து நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே, இது வந்து நேற்று வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசியில் சோறு வச்சுருந்தோம். இந்த சோறு மீதியாச்சு. ஸோ இது வந்து நம்ம பண்டைய தமிழர்களோட உணவு தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீராகாரம். அதில் தண்ணி மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். பழைய சோறு அப்படியே வச்சுருக்கோம். மதியம் வந்து அதுதான் சாப்பிட போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுக்கு மதியம் வரைக்குமான உணவு. ஓகே.